அம்மா என்ன பண்ணுறீங்க? வாமா குலோப் ஜாம் செய்யலான்னு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. இன்னைக்கு குலோப் ஜாமுனா? ஆமாம், இன்னைக்கு குலோப் ஜாம் சாயங்காலத்துக்கு இப்போ பண்ணி போட்டோம்னா நம்ம சாயங்காலம் சாப்பிட்லாம். ஊறிடும். அப்படியே உருட்டி வச்சுட்டு ஒரு போட்டோம்னா ஒரு 2 ஹவரில் ஊறிடுமா, சாயங்காலம் சாப்பிட்றலாம். ஓகே. இப்போது சும்மா இருக்கும்ல, அதனால இந்த டைம்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு உருட்டிகிட்டு இருக்கேன். எல்லாமே உருட்டி வச்சிட்டோமா. இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். பொறுமையாக போடணும், உடையக்கூடாது. எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி உருட்டலாம்னு நினச்சேன், ஆனால் ஒன்று பெருசு வந்துருச்சு. போட்டுட்டா இது கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகட்டும். இதில் பாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க, சக்கரை பாவு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இப்போ அவ்வளோதான், நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சோன்னே எடுத்த வேண்டியதான். கரண்டியெல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோமா. இது நல்லா ஆறின பிறகு சக்கரை பாவில் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஹவர் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ 2 உள்ளே போட்டுறோம்மா. போட்டு நல்லா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஊறட்டும். எப்படி ஊறிடுச்சு பாருமா. நம்ம எவ்வளோ லொட்டா போட்டு எவ்வளோ பெருசு பெருசாக வந்துருச்சு பாரு. இது நீ எடுத்துகிட்டு போய் தம்பிக்கும் உனக்கு நீ சாப்பிடணும்னு எடுத்து வைக்கிறேன். இது என் பொண்ணு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் பேக் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான், சூப்பராக உட்காந்து சாப்பிட்லாம் குலோப் ஜாமை.